Hi friends, நம்ம இப்போ ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ ரெசார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்காடு வந்துவிட்டோம். ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது கொக்கோ ரெசார்ட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹோட்டலில் வந்துட்டு உங்களோட ரூம்ஸ் அண்ட் ப்ரைஸ் லிஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், கிஷோர் அவினாஷிலேருந்து வந்திருக்கோம். இப்போது ஹோட்டல் மேனேஜர் நீங்கள் தானே? சார் நான் ஓகே. ஹோட்டலில் வந்துட்டு இப்போ என்ன மாதிரி ரூம்ஸ் எல்லாம் இருக்குது சார்? சார் வில்லாவும் இருக்குது சார், ரூம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொன்னாங்கன்னா நம்ம 2 பேர் வந்திருக்கோம். எங்களுக்கு எந்த மாதிரி டைப்பு செட் ஆகும் சார்? சார் உங்களுக்கு ரூம் கொடுத்துடலாம் சார். ரூம் கொடுத்துடலாங்களா? ஓகே. ரூமில் வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ பேர் ஸ்டே பண்ணலாம் சார்? 6 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். 6 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். ஓகே ஓகே. நம்ம ரூம்ஸ் அண்ட் வில்லா அண்ட் விஐபி ரூம் ஒன்று இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம அதை பற்றி பார்த்துருவோம் இந்த வீடியோவில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செக்இன் பண்ணியாச்சு. மேலே ரூம் போய் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதுதான் சார் வில்லா. ஓகே ஓகே. இதில் வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு ஸ்டே பண்ணுறக்கு அலோவ் பண்ணுறீங்க? 15 பேர் சார். 15 பேருங்கும் போது கொரோனா டைம்லேயும் 15 பேருக்கு அலோவ் பண்ணுறீங்களா? அந்த டைமில் அலோவ் பண்ண மாட்டோம். இப்போ பண்ணுறது ஓகே. நார்மல் டேஸில் 15 பண்ணிடுவீங்க. ஓகே. இப்போ நம்ம ஒவ்வொரு ரூம் பார்த்துடலாங்களா? ஹால் சார். ஓகே. ஹால், சோஃபா ப்ளஸ் டிவி அண்ட் டைனிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே அப்படியே கிளியராக கொடுத்துருக்காங்க. இதுதான் வில்லா. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ட்ரிபிள் பெட் இருக்குது. உங்களுக்கு பால்கனிக்கான ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. பால்கனி இருக்குது, சூப்பர் வியூ. ஓகே காய்ஸ், இப்போது வில்லா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரூம்ஸ் போய் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. வில்லா சூப்பராக இருக்குது. ரூம்ஸு போய் பார்த்துருவோம். இப்போ நம்ம ஸ்டே பண்ணுற ரூம். இதுக்கும் வந்துட்டு பால்கனி இருக்குது. இந்த ரூமுக்கும் பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நம்ம ரூம் பார்த்தாச்சு, வில்லா பார்த்தாச்சு. இந்த ஹோட்டலில் ஸ்பெஷலாக ஒரு ரூம் இருக்குது. எஸ், விஐபி ரூம் சொல்கிறாங்க. இது என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்துருவோம். சார், இது விஐபி ரூம்னு சொன்னீங்க. இதில் என்ன ஸ்பெஷல் சார்? இதெல்லாம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் சார். ஃப்ரிட்ஜ் இருக்கும், உங்களுக்கு பால்கனி இருக்கும், உங்களுக்கு எல்லா இதுவுமே இங்கே இருக்கும். ஃப்ரிட்ஜு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. செப்பரேட்டாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில். அண்ட் ஒரு டிவி. கொக்கோ ரெசார்ட்டோட விஐபி ரூம் அண்ட் ரூம்ஸ் அப்புறம் வில்லா பற்றி பார்த்தாச்சு. நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம சூஸ் பண்ணியிருக்க 2 பேர் வந்திருக்கறனால ரூம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ராஜ்குமார் அங்கே படுத்திருக்காரு. இந்த ரூமில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்டாச் டாய்லெட், தென் கபோர்ட்ஸ். உள்ள கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் தான் இருக்கும். இருக்குது, கண்டிப்பாக மோசமாக தான் இருக்குது. தென் ஸ்டோரேஜ் நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பால்கனி, இதுதான் அதோட ஹைலைட். பால்கனி சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா மார்னிங் வியூ எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸில் வந்துட்டு இந்த 3 பேர், அதாவது இந்த ரூமில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு 5 பேர் வந்தாலுமே இந்த ரூமில் வந்துட்டு அவங்க அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ இருக்கிறது வந்துட்டு டாப் ஃப்ளோர். வெளியே பால்கனி வியூ சூப்பராக இருக்குது. வெளியே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீன் பண்ண உடனே உங்களுக்கு அதையும் காமிச்சிடுறேன். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதையும் நம்ம இன்றைக்கி போய் பார்க்குறோம். அங்கே போய் பார்த்துருவோம். கைஸ், இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூலில் போய் ஒரு குளியல் போட்டுடலாம். ஓகே, ஒரு நார்மல் ஹைட் இருக்குது. இப்போ நான் ஒரு 5.8 இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் இருக்குது ஒரு 5 ஃபீட் இருக்குது. 4 ஃபீட்லேருந்து 5 ஃபீட் ஃபேமிலி குழந்தைங்க எல்லாத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்குது. நல்லா இருக்குது. அண்டர் வாட்டர் ஷூட் எடுக்கிறேன். வாங்க போய் பார்த்துடலாம். இப்போ நம்ம லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்விம்மிங் பூல் போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். கொதிக்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்காக செஞ்சு கொடுத்தது சாப்பாடு. என்னென்னா சிக்கன் பொரியலில் வந்துட்டு உங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் கொடுத்துருக்காங்க. அப்பளம், சாம்பார், ரசம், தயிர் எல்லாமே பொதுவாக அந்த மீல்ஸுக்கு வரது கொடுத்துட்டாங்க. சிக்கன் வந்துட்டு நாங்கள் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தோம். ஸோ சிக்கன் கொடுத்துருக்காங்க. சிக்கன் 65. சாம்பார் நல்லாவே இருக்குது, சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்காடு வந்து நைட் ஃபுல்லாக கொக்கோ ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியாச்சு. கொக்கோ ரெசார்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. காலையில் பெட் டீ கொடுத்தாங்க. நம்ம கீழே போய் செக் அவுட் பண்ணிவிட்டு லோக்கல் வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி ரிட்டர்ன் கிளம்புறதா பிளான். ஓகே, மறக்காமல் ஏற்காடு வர்றவங்க கொக்கோ ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுங்கள். சூப்பரான சர்வீஸ் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் ப்ளஸ் ஓப்பன் தியேட்டர், கேம்ப் ஃபயர்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நமக்காக ப்ரைவேட்டாகவே பண்ணி கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. கொக்கோ ரெசார்ட் லேக்லேருந்து 1 கிலோமீட்டர். ஸ்டே பண்ணி பாருங்கள். பாய், தேங்க்யூ. நம்ம இப்போ செக் அவுட் பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது. குவாலிட்டி பற்றி குறைய சொல்ல முடியாது. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குங்கிறத திரும்ப சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த ஹோட்டல் வாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. கைஸ், நம்ம இப்போ கொக்கோ ரெசார்ட்டோட கிச்சனில் இருக்கோம். நம்ம கூட வந்துட்டு செஃப் இருக்காரு. அவரோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டுருவோம். ஹாய் ப்ரோ, என்னோட பேர் கிஷோர். உங்கள் நேம்? சந்தோஷ். நீங்கள் தான் இந்த ஹோட்டல் செஃப்ங்களா? ஆமாம். ஓகே ப்ரோ. இங்கே எத்தனை வருஷமாக இந்த ஹோட்டல் இருக்கீங்க ப்ரோ? ஓப்பன் பண்ணது இங்கே தான் இருக்கு. ஓப்பன் பண்ணலேருந்து இங்கே தான் இருக்கீங்க. ஓகே, உங்கள் ஸ்பெஷல் டிஷ் என்ன ப்ரோ? செஃப்ங்கும் போது ஸ்பெஷல்னா பிரியாணி பண்ணலாம். பிரியாணி உங்கள் ஸ்பெஷல். ஓகே, நம்ம கொக்கோ ரெசார்ட் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 ப்ளஸ் சிக்கன் பிரியாணி. இந்த 2 ஐட்டம் தான் ஸ்பெஷலாக இருக்குது. நேற்று நாங்கள் மீல்ஸ் சாப்பிட்ருந்தோம். ரசம், சாம்பார் எல்லாமே சூப்பராக இருந்தது. சிக்கன் 65 நல்லா கிறிஸ்பியாக கொடுத்துருந்தாரு. டேஸ்ட்டுக்கு குறையே இல்லை. கண்டிப்பாக கொக்கோ ரெசார்ட் வந்தீங்கன்னா சந்தோஷ் சார் கையால் கண்டிப்பாக பிரியாணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ப்ரோ. ஓகே. ஓகே காய்ஸ், நம்ம ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பக்கோடா வியூ பாயிண்ட் போகிறோம். பக்கோடா வியூ பாயிண்ட். ஓகே காய்ஸ், போகலாம். பக்கோடா வியூ பாயிண்ட்டுக்கு போகிற ரோடு இது. 4 கிலோமீட்டர் இங்கேருந்து. பட் ஸ்பீடுங்கிறது நம்ம பார்த்து தான் போகணும். 40 கிலோமீட்டர் 60ங்கிறது ரோடு ஃப்ரீயாக இருந்ததுன்னா நம்பிக்கையாக இருந்தால் மட்டும் போங்க. 40 கிலோமீட்டர் தாண்டிடாதீங்க ஹில்ஸ்லலாம். இங்கேருந்து பக்கோடா பாயிண்ட் 4 கிலோமீட்டர். ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு, பக்கோடா பாயிண்ட் லெஃப்டில் போகணும். அவினாஷி. ஓகே கைஸ், நம்ம இபாஸ் செக் பண்ணாங்க மேலே. இபாஸ் செக் பண்ணி நம்ம இபாஸ் வந்துட்டு செக் பண்ணாங்க இங்கே போலீஸ் மேலே.
இ பாஸ் இருக்கிறதுனால விட்டுட்டாங்க. பட் வேலிடிட்டி வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 டே போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ எப்போ ரிட்டர்ன் போகிறீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. அது ஒரு மெயின் ப்ராப்ளம். பக்கத்தில் பாவம் லைசன்ஸ் கூட இல்லாமல் ஒருத்தர் மாட்டிட்டாரு. பக்கோடா பாயிண்ட் எப்படின்னு தெரியல, மேலே தான் நினைக்கிறேன். நம்ம லேக்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் வருது. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். கேம்ஸ் எல்லாம் இருக்குது. பலூன் அண்டு பேஸ்கெட் பால்ஸ் நிறைய பேர் இருக்காங்க விளையாடுறதுக்கு. நம்ம பக்கோடா பாயிண்ட் போயிட்டு வந்துட்டு பேக் எடுத்தாச்சு. இப்போது பேக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம லேடி சீட்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நிறையா வியூ பாயிண்ட் போக முடியல, என்னால் டைம் இல்லாதனால. லேடி சீட் மட்டும் போயிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். போகலாமா வீரராஜ்? நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல, காலையில் லேட் ஆகிடுச்சு. மத்தியானம் லஞ்ச் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம்னு விட்டுட்டோம். இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லேடி சீட்டில் இருக்கோம். பக்கோடா பாயிண்ட் பார்த்தாச்சு, லேடி சீட்டும் பார்த்தாச்சு. நமக்கு ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. காலையில் ரூமில் எந்திரிக்கிறதுக்கு 7 மணி பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 10-10:15 தான் வெளியவே வந்தோம். இப்போ நானும் ராஜ்குமாரும் ரிட்டன் கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டோம். போகிற வழியில் லேக் பக்கத்தில் ஒரு சாப்பிட்டுட்டு, லேக் சும்மா உங்களுக்கு நான் காட்டிடுறேன். சாப்பிட்டுட்டு
ரிட்டன் வீட்டுக்கு தான். நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய குரங்கு இருக்குது, ஸோ பயமாக தான் இருக்குது. ஓகே ராஜ் போகலாமா? போகலாம். ஓகே பாய் கைஸ், பாய்.